இந்த வேட்பாளர்கள் விருப்ப மனு எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்திருக்கு. விஜய் அவர்களே இதை எதிர்பார்க்கல. அவரே கொஞ்சம் ஷாக் ஆகி தான் இருக்காரு அப்படின்றதான். பனையூரையே ஒரு ஒரு மாதிரி ஸ்தம்பிக்க வச்சிட்டாங்கன்னே எடுத்துக்கலாம்ல சார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? மற்ற கட்சியிலும் இது நடக்கிறது வழக்கம். ஆனா இங்க தாவேக்கால நடந்த விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாங்க அந்த எல்லை மீறிய உற்சாகம், சந்தோஷம் இது எல்லாமே தான் அவருடைய உரம். விஜய் வந்து எதை நம்பி அரசியலுக்கு வந்தாருன்னா, இது போன்ற உள்ளங்கள்லாம் நம்ம பின்னாடி நிற்கிதுங்கிற ஒரே காரணத்தினால தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அது ஒவ்வொரு முறையும் அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவர் மீது அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் காட்டுகிற அந்த அன்பு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கணக்கிலே வைக்க முடியாத அளவுக்கு கூடிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அது பெருகிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு வருஷம் தான் அங்கே நம்ம பார்த்தது பனையூரில். எல்லா தெருக்களுமே ஃபுல்லாகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு கரூர் சம்பவம் மாதிரி ஆயிருமோங்கிற அளவுக்கு வீட்டுக்கு வீடு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அந்த பனையூரை சுற்றி கூடிடுச்சு. எல்லாருமே ஏதோ வாங்க சொல்கிறாங்க மனு, அது எதுவாக இருந்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்னு வந்த கூட்டம் கொஞ்சம், புரிஞ்சுக்கிட்டு வந்த கூட்டம் கொஞ்சம். ஸோ அப்படி வருது. இது வந்து மற்ற கட்சிகளுக்கும் நடக்குது. ஓகே, இப்போ ஒரு அறிவாலயத்தில் விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலேருந்தும் ஒரு 50 பேரோட வருவார் ஒருத்தர். அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ அவர் ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக வருவார். வந்து அந்த விருப்ப மனுவை வாங்குவார். இது நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் வந்து பணம் கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சொற்ப அளவில் நடக்கும். மற்ற கட்சிகளில் ஒரு 50 பேர் 40 பேர் லெவலில் நடக்கும். ஆனால் இங்கே வந்தது வந்து ஒவ்வொருத்தரும் 100 பேர் 200 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. தன்னார்வத்தோடு வந்த கூட்டம் ஒன்று. ஸோ அப்படி எல்லாமே சேர்ந்து திக்குமுக்காடை வச்சுட்டாங்க. இது புரியாத கூட்டம், தற்கொலை கூட்டம், இவனுக்கு அறிவு இல்லை, இவன் பனையூர்னு ஃபில்லப் பண்ணுறான், அப்படி இப்படின்னு நீங்கள் 1000 கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, விஜய் நேசிக்கிறான்ல, அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு வேணும். எல்லாமே ஐஏஎஸ் படிச்சுட்டு பெரிய அறிஞர் பெருமக்களாக அங்கே வந்து நிற்கணும்னு அவசியமே கிடையாது. யாரும் அறிஞரும் கிடையாது. இப்போ திட்டம் முழுக்க என்ன பேரறிஞர் அண்ணாவும் பெர்னாட் ஷாவுமா இவங்க பக்கத்தில் இருக்காங்க, அல்லது அவங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய அறிவோடு இருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா போகிற போக்கில் திட்டணும் ஒருத்தனன்னு சொல்லி திட்டிட்டு போகிற கூட்டம் அது. ஆனால் இவங்களுடைய அன்பு, மிதமிஞ்சி அன்பு இருக்குல்ல, அதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் அறியாமை இருக்கலாம், முட்டாள்தனம் இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி அந்த அன்பு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மிதமிஞ்சிய அளவுக்கு இன்றைக்கி விஜய்கிட்ட இருக்குது. விஜய்கிட்ட வச்சுருக்காங்க அவங்க. ஓகே.